ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் அவங்க போக்கிமான் தமிழ். இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 மிஸ்ட்ரியஸ் போக்கிமான் தான். இந்த டாப் 10 சொல்கிறது நான் உங்களுக்கு ஆர்டராக சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் டாப் 10 போட்டிருக்கணும் தவிர எந்த ஒரு காரணமும் டாப் 10க்கு கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில போக்கிமானோட மர்மங்களை நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இது மர்மங்கள் கிடையாது, இது இந்த விஷயம் அப்படின்னு. பட் சில இதுக்கு அது மர்மமாகவே நம்ம வீடியோவில் சொல்லாமல் விட்டுருக்கோம். அதுக்கு காரணம் மர்மம், அது உண்மையிலேயே மர்மமாக இருக்கிறதுனால தான். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 10 போக்கிமானுடைய மர்மங்களை தான் பற்றி பார்க்க போகிறோம். 10வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ஆனக்ஸ். இந்த போக்கிமானுக்குன்னு தனியாக ஒரு எபிசோடே இருக்குது. அந்த எபிசோடில் மட்டும்தான் அதை காட்டியிருக்காங்க. வேறு எந்த ஒரு எபிசோடில் அதை மென்ஷன் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் இந்த எப்படி இந்த ஹானக்ஸ்னால் என்ன, ஒரு பாறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போக்கிமான் தானே. டைப்பல் கணக்கு எடுக்காதீங்க, பார்க்க எப்படி இருக்காங்க, ஒரு பாறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புழு மாதிரி பாறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போக்கிமான். ஸோ ஆனால் இது பாறை மாதிரி இல்லாமல் ஒரு கிறிஸ்டல் வடிவில் இருக்கும். அப்படி பார்க்கவே ஜொலிக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி பாறை மாதிரி இல்லாமல் ஜொலிக்குது, இந்த ஒரு விளக்கத்தை இவங்க கொடுக்கவே இல்லை. இந்த எபிசோட்லேயும் சரி, இதுக்கு அடுத்த வர எபிசோட்லேயும் சரி, எதுக்குமே கொடுக்கவே இல்லை. இது இப்போ வரைக்கும் ஒரு மர்மமாக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தியரியுமே அவங்க கொடுத்தாலும் நம்பக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். 9வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கேரிடாஸ். இது கேரிடாஸ் அப்படின்னாலே மேஜிகார்ப்லேருந்து கேரிடாஸாக உருமாறும், ஓகேங்களா. இது ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஆனால் இந்த ரெட் கேரிடாஸ் மட்டும் ரெட் கலரில் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேஜிகார்ப் அந்த போக்கிமான் மீன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது ரெட் கலரில் தான் இருக்கும். அது எவால்யூஷன் ஆகும்போது இந்த கேரிடாஸ் ப்ளூ கலரில் மாறாமல் தன்னோட ரெட் கலரையே அப்படி எடுத்துகிட்டு உருவத்தை மட்டும் மாற்றிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, சில மேஜிகார்ப் மட்டும் அந்த கலரை மாற்ற தெரியாது, இல்லாட்டி மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது இப்போ வரைக்குமே ஏன் அப்படிங்கிறது காரணம் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. லான்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயினர் 5th சீசன்லேருந்து ஜேர்னிஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம், அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம். அவர் மட்டும்தான் ரெட் கேரிடாஸை ஓன் பண்ணியிருக்க மாதிரி, அதாவது வச்சிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. 8வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்டர். இந்த ஒரு போக்கிமான் பார்க்க ஒரு முத்துக்குள்ளே, அதாவது ஒரு சிப்பிக்குள்ளே ஒரு முத்து இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அந்த முத்தை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ்லி மாதிரியே, அதாவது அந்த கோஸ்ட் டைப் போக்கிமான் கேங்காரோட ஃபஸ்ட் எவால்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த எவால்யூஷன் மாதிரியே இருக்கும். இது எனக்கு சத்தியமாக புரியல. அதாவது போக்கிமான் கிரியேட்டர்ஸ் மேலே தான் இந்த இடத்துல நம்ம கேட்கணும். இது மர்மம்லாம் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. இதை நம்ம மர்மமாகவும் எடுத்துக்கலாம், மிஸ்டீரியஸாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போக்கிமானையும் அவங்க உருவாக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் கொடுக்கும்போது சில டிசைன் அவங்க அங்கேருந்து எடுத்துக்கலாம். அப்படி தான் இது இருக்குமோ தவிர இது ஒரு பெரிய மர்மமாக எனக்கு தோணலை. உங்களுக்கு தோணுச்சு நான் கேட்காம பண்ணுங்கள். 7வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீனிஞ்சா. நம்ம ஆஷுடைய கிரீனிஞ்சா. அதில் என்னடா மிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அதில் மிஸ்ட்ரி கிடையாது. அந்த எபிசோட்லேயே நம்ம கிரீனிஞ்சா ஒரு பாண்ட் எவால்யூஷன் எடுத்திருக்கோம். அது என்ன பாண்ட் எவால்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரெயினரும், அதாவது நம்ம ஆஷும் போக்கிமான், அதாவது நம்ம கிரீனிஞ்சாவும் ஒன்றா மெர்ஜ் ஆகிருப்பாங்க. மெர்ஜ்னா எப்படின்னா, இது கையை அசைச்சாலும் அந்த போக்கிமான் கையை அசைக்கும். அந்த மாதிரியான ஒரு டைப் தான் இந்த பாண்ட் எவால்யூஷன்ங்கிறது. இந்த பாண்ட் எவல்யூஷன் நம்ம ஆஷ் மட்டும்தான் எடுத்திருக்காரு இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அனிமையில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த நிஞ்சா கிராமத்தில் ஏற்கனவே ஒருத்தர் நிஞ்சா எடுத்திருக்காரு இந்த மாதிரி கிரீன் நிஞ்சா வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸோடையே முடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த கிரீன் நிஞ்சாவுக்கும் ஆஷுக்கும் அந்த நிஞ்சாவோட ஏதாவது ஒரு லிங்க் இருக்குமா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் மிஸ்டியாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட். 6வது இடத்துல டென்ஜிலா அப்படிங்கிற ஒரு போக்கிமான் தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜான் 1, அதாவது ஜெனரேஷன் 1 காட்டின ஒரு போக்கிமான் தான். இது ஒரு நூல் மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு புழு மாதிரி தான் அதோட உடம்பே இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கண் இருக்கும், 2 கண். ஸோ அதுக்கு உள்ளே தான் அதோட உடம்பு இருக்குது. இதுக்கு மேல்புறமாக சின்ன நூல் மாதிரி தான் இருக்குது, இதோட உடம்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது மிஸ்ட்ரி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 5வதாக நம்ம பார்க்க போகிற போக்கிமான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூபோன் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் தான். இது பார்த்திங்க அப்படின்னா சார்மேண்டர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு எலும்பு கூட தலையில் கவுத்த ஒரு போக்கிமான் தான். இதுக்கு நிறைய தியரி இருக்குது. பட் நான் ஒரே ஒரு தியரி மட்டும் சொல்கிறேன், ஏன்னா அதுதான் கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபஸ்ட் சீசன்லேயே 9வது எபிசோட்லேயே நமக்கு காட்டிடுவாங்க. ஆனால் இது என்ன போக்கிமான் பார்க்க சார்மேண்டர் மாதிரியே தலையில் கவுத்திட்டு வருது, எலும்பை கவுத்திட்டு வருது அப்படிங்கும்போது நமக்கு நிறைய கேள்வி இருக்கும். கையில் ஒரு எலும்பு கூட வச்சுருக்கோம், குச்சி மாதிரி. ஸோ இந்த போக்கிமான் அதாவது ஒரு சாரசார், ஓகேங்களா, அது தாய் போக்கிமான். சார்மேண்டர் அதோடைய குழந்தை போக்கிமான். அந்த போக்கிமான் சாரசார் இறந்து போயிடுது. இறந்து போகும்போது இந்த சார்மேண்டருங்கிறது பக்கத்துலேயே இருந்து அதோட எலும்பை தலையில் போட்டுக்கிடுது, ஓகேங்களா.
ஸோ அம்மா இல்லாத அந்த சார்மேண்டர் வந்து தான் என்ன டைப்பு, தான் என்ன ஒரு போக்கிமான் அப்படிங்கிறது தெரியாமல் இப்போ சாரஸாருக்கும் சார்மேண்டருக்கும் இந்த கியூபான் போக்கிமானுக்கும் பார்த்திங்க அப்படின்னாலே டைப் வித்தியாசம் ஏற்படும். அதுக்கு இந்த காரணம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா தன்னோட தாய் கூட இல்லைங்கும்போது தான் ஒரு ஃபயர் டைப், நான் ஒரு என்ன டைப் அப்படின்னு தெரியாமல் அது வந்து அது பாட்டுக்கு போகிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா சார்மேண்டருடைய தலையில் எந்த ஒரு எலும்பும் இருக்காது, சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கியூபான் போக்கிமான் தலையில் இருக்கிற அந்த எலும்பு கூடு வந்து சாரஸார் அதோட அம்மாவுடையது அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் நம்புகிற மாதிரி தான் இருக்கும், பட் அஃபிஷியலாக இதுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கல போக்கிமான் தரப்பில் இருந்து. 4வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாபஃபெட். வாபஃபெட் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நீங்கள் ஆஷ் அண்ட் பிகாச்சு அவங்களுக்கு அடுத்து டீம் ராக்கெட் அப்படின்னு இருக்கும்போது 3வது வாபஃபெட் தான் உங்கள் மைண்டுக்கு கண்டிப்பாக வரும். இந்த வாபஃபெட் அப்படிங்கிறது வந்து அந்த சீசனில் போக்கிமான் ஜெனரேஷன் 1லேருந்து இப்போ வரைக்குமே நம்ம ஜெர்சி தான் வச்சுருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது நமக்கு காட்டின வாபஃபெட்டை அவங்க தான் வச்சுருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அவங்களால நம்ப முடியுமா? எஸ், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட வால் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வாபஃபெட்டோட வாலுக்கு கருப்பு கலரில் சின்ன 2 கண் இருக்கும். ஸோ அது எதுக்கு இருக்குது? அதுவும் ஒரு உயிரினமா, அதுவும் ஒரு போக்கிமானா அப்படிங்கிற நிறைய கேள்வி இருக்கும். அதுக்கு இப்போ வரைக்கும் போக்கிமான் அஃபிஷியல் தரப்பில் இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஃபேன்ஸ் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் தியரிங்கிறத விட இது ஒரு நம்பகமான தகவல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதாவது அன்னோன் போக்கிமான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். அன்னோன் போக்கிமான். ஸோ அந்த போக்கிமான் வந்து தன்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாபஃபெட்டாக ஃபஸ்ட்டு உருமாறுது அப்படிங்கிற மாதிரியும், அதாவது வாபஃபெட்டோட ஃபஸ்ட் எவால்யூஷன் உருமாறுது அப்படிங்கிற மாதிரியும், அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு மாதிரி அதுக்கு அடுத்தடுத்த எவால்யூஷனாக தான் வாபஃபெட் வருது. அந்த கருப்பு கலர் வாலுங்கிறது ஒரு அன்னோன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அதாவது ஒரு பலவீனமான அன்னோன் வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக வாபஃபெட் அந்த ஒரு நிலையை வந்து எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஒரு 60% நம்புகிற மாதிரியும் 40% நம்பகத்தன்மை இல்லாத மாதிரியும் தான் இருக்கும். எனக்கு இதில் அவ்வளோவா உடன்பாடு இல்லை. உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வாபஃபெட்டுங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல பவரான போக்கிமான் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் பார்த்த வரைக்கும் போக்கிமான் சீசன் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு கவுண்டர் அட்டாக்னு ஒரு அட்டாக் இருக்குது. அந்த அட்டாக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு அட்டாக், அதாவது ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு போக்கிமான் இப்போ எலக்ட்ரிக் டைப்பை யூஸ் பண்ணி தண்டர் போல்ட்டை விடுது அப்படின்னா இந்த வாபஃபெட்னாலையும் தண்டர் போல்ட்டை அதுக்கு திருப்பி கொடுக்க முடியும். ஸோ இது வந்து டபுள் டேமேஜ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அட்டாக். அது கவுண்டர் அட்டாக்குங்கிறது ரொம்பவே நல்ல அட்டாக் தான். ஸோ இந்த வாபஃபெட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு போக்கிமான் தான். இது உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 3வது இடத்துல இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகா கேரடோஸ் அப்படிங்கிற ஒரு 5வது சீசன்லேயே காட்டக்கூடிய ஒரு மிஸ்டி போக்கிமான் தான். அண்ட் இதை நம்ம மிஸ்டி வந்து கடலில் ஒரு சமயத்தில் பார்த்துருப்பாங்க. இதை 5th சீசனில் அவங்களுக்கு என்னன்னு புரியல ஆடியன்ஸ்க்கு. ஆனால் அந்த மெகா எவல்யூஷன் சீரீஸில் மெகா கேரடோஸை காட்டும்போது இது 5th சீசனில் வந்திருக்கு அப்படின்னு இது இப்போ வரைக்கும் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இது மெகா கேரடோஸா இல்லையா அப்படிங்கிறது. 2வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிமிக்கோ போக்கிமான் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிகாச்சு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து மண்ணுக்குள்ளேருந்து, அதாவது இது சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன், இறந்து மண்ணுக்குள்ளேருந்து வெளியே வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு கோஸ்ட்டு, அதாவது பிகாச்சு வந்து ஒரு கோஸ்ட்டாக மாறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கோஸ்ட் அண்ட் டைப் தான் இது. இது ஒரு கோஸ்ட் டைப்பு, ஓகேங்களா. ஸோ இது வந்து சைக்கிக் அண்ட் கோஸ்ட் டைப் கூடயே 2 இது வரும். இது வந்து போக்கிமான் சன் மூனில் 2வது எபிசோடில் காட்டின ஒரு போக்கிமான். ஏன் நம்ம ஆஷ் பிகாச்சுவும் மிமிக்கோவும் நடந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஆஷோட பிகாச்சு தோக்குற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் சில காரணங்களால் பிகாச்சு ஜெயிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது மிஸ்ட்ரியாக தான் இருக்குது இந்த போக்கிமான். முதல் இடத்துல லைட் ஹவுஸ் மர்மங்கள் தான் இருக்குது. முதல் இடத்துல நம்ம டிராகனைட் மாதிரியான ஒரு பெரிய உருவம் வந்து நடந்து போகும் அந்த லைட் ஹவுஸில். நம்ம பில்லிங்கிற ஒருத்தர் வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம டீம் ராக்கெட் கூட நிறைய செல்மிசம் பண்ணுவாங்க. அது கூட அது வந்து அந்த இடத்த விட்டு போயிருக்கும். ஸோ இதுதான் அந்த மெயின் கான்செப்ட் அந்த எபிசோடோட. அந்த மிஸ்ட்ரி ரொம்ப பெருசாலாம் இல்லை. இதுக்கு அப்புறம் வர ஒரு 4 எபிசோடில் வந்து நிறைய பெரிய பெரிய போக்கிமான் மாதிரியான ரோபோட்களை அவங்க வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உள்ள டிராகனைட் ரோபோட் தான் இது வழி மாறி தப்பி தவறி இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க.
அந்த எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 எபிசோடை நீங்கள் பார்க்கும்போது, இதுக்கு அடுத்து வர ஒரு 4 எபிசோட் அதை நீங்கள் பார்க்கும்போது ஓகே நீங்களாக அசியூம் பண்ணணும். இப்போ போக்கிமானில் அதுதான் ஒரு பெரிய டஃப்பான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஒரு மிஸ்ஸி அவங்க கொடுத்துருவாங்க, அதுக்கான ஆன்சரையும் அவங்க அங்கேயே வச்சுருவாங்க. ஆனால் என்ன, அது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். அதுதான் இது வந்து பெரிய மிஸ்ஸிலாம் கிடையாது. இது சால்வ் பண்ணுறதுக்கு அந்த இதுக்கு அடுத்து ஒரு 4 எபிசோட் பார்த்தீங்கனாலே இது ஒரு ரோபோட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மிஸ்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.